வெல்கம் பேக் டு பிக் பாஸ் சீசன் 8. இன்றைக்கி ப்ரோமோ 3 ரிலீஸ் ஆகிருக்குங்க. அதில் வந்து சரியான லெவலில் வந்து பிக் பாஸ் பண்ணியிருக்காருங்க. என்ன பார்த்தீங்கன்னா இந்த தொழிலாளிகள் முதலாளிகள் அப்படின்ற ஒரு 2 வேரியேஷனை கொடுக்குறாரு. பிக் பாஸ் வீடு வந்து சூடு பிடிச்சிருக்கு. அது என்ன பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிற 15 கண்டஸ்டன்ட் இருக்காங்க இல்லையா, அதில் வந்து டாப் 8 பாட்டம் 7 அப்படின்னு 2 பிரிக்க சொல்கிறாரு. இவங்களுக்குள்ளேயே பிரிச்சுக்கிறாங்க. ஸோ அது நமக்கு வந்து தெரியாது. ஏன்னா அவங்களுக்குள்ளே இவங்க தான் பெஸ்ட்டு பர்ஃபார்மர்னு பிரிக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டுக்குள்ளே வரது யார் பார்த்தீங்கன்னா தர்ஷிகாலாம் வரா. இதெல்லாம் ஏற்றுக்க முடியுமா? ஆனால் அவ்வளோ பெஸ்ட்டு பர்ஃபார்மர் வந்து அருண்லாம் வெளியே இருக்கிறான், பாட்டத்தில் இருக்கிறான். ஸோ ஒரு வழியாக அவங்களுக்குள்ளே பிரிச்சுட்டாங்க, எல்லாமே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஏன்னா அவங்களுக்குள்ளேயே ஓட்டு மாறி மாறி போடுறாங்க இல்லையா. இந்த பிரிச்ச விஷயத்திலேயே பிக் பாஸே இதில் இறங்கி பண்ணியிருக்கணும். யார் ஆமாம், யார் அந்த 8 மெம்பராக இருக்கணும், யார் 7 மெம்பருக்குள்ள இருக்கணும்ன்றது அவர் பிரிச்சிருந்தாருன்னா இந்த ஜாக்லினும் சௌந்தர்யாவும் ஆப்போசிட் இருந்திருப்பாங்க. இதுங்க ரெண்டுமே ஒரே டீம்ல இருக்கிறது இதுங்களோட ஆட்டத்தை கெடுக்குது. முத்துக்குமாரும் ஒரே இதுக்குள்ள இருக்காங்க. இது பிக் பாஸ் என்ன பண்ணிருக்கலாம், திரும்பவும் ஆட்டத்தை கலைச்சிட்டு அவரே செலக்ட் பண்ணியிருக்கலாம். இது என்ன சொல்றது, அன்ஃபேரா தான் இருக்குது. ஆனாலும் அருண் வந்து தொழிலாளர்கள் இதுல இருக்கிறது மாஸ். அது எப்படி பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, இப்போ இவங்களுக்குள்ள பிரிச்சிட்டாங்க. அந்த பாட்டத்தில் இருக்கிறவங்களாம் 7 பேர் வந்து லேபராக இருக்கிறாங்க, மீதி இருக்கிறவங்க மேனேஜர்ஸ் தான். ஸோ இவங்களுக்குள்ள பிரிச்சுட்டாங்க. பிக் பாஸ் வந்து அவர் ஒரு ஆர்டர் புக் கொடுக்குறாரு, இப்படி தான் இருக்கணும், இப்படி இதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு. இதில் என்ன ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, தண்ணியிலேருந்து டாய்லெட் யூஸ் பண்ணுறதுலேருந்து கேஸ் வரையும் தொழிலாளர்கள் வேலை செஞ்சால் தான் அவங்களுக்கு உள்ளே கிடைக்கும். 3 சைக்கிளிங் கொடுத்துருக்காரு. ஏற்கனவே போன சீசன்லாம் பார்த்துருப்போம். பெடல் பண்ணால் தான் அவங்களுக்கு உள்ளே வந்து தண்ணி வரும், சாப்பாடு வரும், தண்ணி வரும், எல்லா வேலையும் பார்க்கணும். அதே மாதிரி தொழிலாளர்களுக்கும் இவங்க உள்ளே இருக்கிற முதலாளிகள் தான் செஞ்சு கொடுக்கணும். ஸோ இந்த கான்செப்டில் நம்ம கார்டன் ஏரியாவில் ஃபஸ்ட் கிளாஸாக வந்து தீம் பண்ணியிருப்பாருங்க. நல்லா இருக்குது உண்மையிலேயே. இதில் பார்த்தீங்கன்னா உடனே வந்து இந்த நேராக வந்துடுவோம் முத்துக்குமார் உள்ளே வந்துட்டு, நாங்கள் முதலாளி இனிமேல் எங்களை வந்து ஐயாலாம் கொடுக்குற சார் அப்படி தான் கூப்பிடணும். நான் அவர் அதான் சொன்னேன்னா அந்த தூய தமிழ் அதுவே பார்க்க இரிட்டேட் ஆகுது. ஏன்னா பேசலாம், அதை இழுத்து பேசுறது ரொம்ப நல்லா இல்லை. அதுக்குன்னு ஒரு இடம் இருக்கும்ல, மேடை பேச்சாளர் நீ போய் மேடையில பேசு, வழக்கு மொழியில பேசுங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் ஓகேங்க போது இவர் சொல்லுவார், எங்களுக்கு எப்போல்லாம் வந்து தண்ணி தேவைப்படுது, குடிக்கிறதுக்கு வேணும், போனோம், எல்லாமே நீங்கள் வந்து பெடல் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதே மாதிரி உங்களோட யூனியனோட தலைவரையும் நான் தான் தேர்ந்தெடுப்பேங்கிறேன். அது எவ்வளோ அப்போ என்ன ஆச்சுன்னா, இந்த மாதிரி இவங்க பெடல் பண்ண தான் உள்ளே கிடைக்கும். ரெண்டாவது வந்து இந்த யூனியன் கூட்டம் இருக்கு இல்லையா, இந்த யூனியன் லீடரை வந்து செலக்ட் பண்ணதை நாங்களே பண்ணுவோன்ற மாதிரி முத்து பேசுவான். உடனே வந்து நம்ம ஆளு வந்து அருண் அவர் ஏந்திருப்பா, அதெல்லாம் முடியாது, நீ மற்றதெல்லாம் சொல்லி நாங்கள் ஒபே பண்ணுவோம். யூனியன்றது என்ன, தொழிலாளர்கள் சங்கம் தான், அது எங்கள் கூட்டம், அது எங்களுக்குள்ளே நாங்கள் முடிவு பண்ணி அதில் நாங்கள் வந்து லீடர் ஒருத்தரை செலக்ட் பண்ணுவோம். நீலாம் சொல்லக்கூடாது, எல்லாம் நாங்கள் தான் ஏன் சொல்லுவோம் அப்படின்னு ஒரு மாதிரி முத்து தான் வந்து ஆக்சுவலி நம்ம ஏற்கனவே பேசியிருப்போம். இந்த விஷயத்தை முத்து பேசுறான்னா, முத்துவோட இதுவங்க பிஏ இருக்கிறாங்கல்ல மஞ்சரி, அவங்க வந்து டாஸ்க் படிச்சுட்டு எல்லாரும் தனித்தனியாக பிரியும் போதே உள்ள இவங்க மட்டும் உட்காந்து மேனேஜர்ஸ்லாம் உட்கார்ந்து இருக்கும் போது மஞ்சரி தான் இந்த ஐடியா சொல்லுவாங்க. எல்லா கண்ட்ரோலும் அவங்களுக்கு போயிடுது. அப்புறம் வந்து அவங்க செய்ய மாட்டேன்னு சொல்லிடக்கூடாது, அதனால நம்மளோட இன்ஃப்ளூயன்ஸ் உள்ள இருக்கணும் அப்படின்ற மாதிரி மஞ்சரி ஐடியா தான். ஆமா, அவங்க தான் ட்விஸ்ட் பண்ணியிருக்காங்க மஞ்சரி. அதுக்கப்புறம் என்ன பண்ண, முத்து நேரம் வந்துட்டு அவன் வார்டுன்னு சொல்லிட்டே இருப்பான். அதுக்கு வந்து அருண் ஒத்துக்க மாட்டாப்புல, அதெல்லாம் முடியாது, நாங்கள் யூனியன் லீடர் நாங்கள் செலக்ட் பண்ணிக்கிறோம், மற்ற விஷயங்கள்லாம் நீங்கள் தான் பார்த்துக்கணும், இதில் நீ தலையிடக்கூடாது, நியாயமான பேச்சுங்க. இதுல தீபக் வந்து நியாயமா வந்து அங்க பேச வராரு. ஆமா கரெக்ட் தான் பேச வராரு. ஆனா இந்த ஜாக்லின் ஃப்ராட் இருக்கு பாருங்க, எல்லாரையும் ஏமாத்தி முதுகுல சவாரி பண்ணி இவ்வளவு தூரம் வந்திருக்காங்க பாருங்க. இல்லைன்னா ஃபர்ஸ்ட் வீக்கே வெளில வந்துட்டு இருக்கணும். அந்த ஜாக்லின் வந்து என்ன பண்றாங்க, இல்ல நம்ம உள்ள போயிட்டு பேசலாம், நீங்க அது மாதிரி சொல்லாதீங்க, நம்ம தான் வந்து தலைவரை தேர்ந்தெடுக்கணும். ஜாக்லின் முத்து இவங்க எல்லாம் வந்து வேஸ்ட் ஆயிடுச்சுங்க. அந்த பொண்ணு அதுக்கு எவ்வளவு சப்போர்ட் பண்ணாங்க, எல்லாருமே எவ்வளவு அட்மையர் பண்ணோம். ஆனா அந்த பொண்ணு ஏன் இந்த புத்தி கிடையாதுன்ற, அதாவது என்ன சொல்றது, சொல் புத்தி சுய புத்தி எதுவுமே இல்லை. எத்தனை பேர் சொன்னாங்க ஜாக்லினோட சேர வேணான்னு, அந்த பொண்ணு இன்னுமே ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுது. அதால் அதனோட இதுவே இறங்கிடுச்சு, கிரேட் இறங்கி போச்சுன்னு தான் அர்த்தம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சௌந்தர்யாவும் உடனே அருணை வந்து கேட்குறாங்க, என்ன இவர் இப்போவே பேசுகிறாருன்னு, அது தேவையில்லாத பேச்சு பேசுது. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா அவங்களாம் வந்து பக்கா லேபர்ஸ் எல்லாம் பக்கா யூனிஃபார்மில் உண்மையிலேயே லேபர் மாதிரி கரெக்டாக இருப்பாங்க. ஆனால் உள்ளே இருக்கிற மேனேஜர் டீம்லாம் எல்லாம் அவங்க இஷ்டத்துக்கு மாதிரி தான் இருப்பாங்க. அதை நான் அருண் நல்லா தெளிவாக சொல்லுவான், அப்பா நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு வாங்க. அதுக்காட்டியும் நம்ம ஆள் இருக்காங்க. ஏற்கனவே இந்த கேப்டனு ரஞ்சித் புலம்புறாரு, நாயா நீ எப்போ பார்த்தாலும் பழைய படம் ஹீரோவை பார்த்தா மாதிரி இருந்தது. அந்த லேபரோட இதுல வாய்ஸ் அவுட் பண்ணி சூப்பரா பண்ணாங்க. உண்மையிலேயே செம்ம அருண்லாம் செம லெவலுங்க. நம்ம கூட நினைக்கிறோம், அதாவது நிறைகுடம் தரும்பாதுன்னு
இல்லைன்னு சொல்கிறதுக்கு அருண் சொல்லாங்க. ஆனால் இந்த மாதிரி நல்லா பேசும்போது இந்த நம்ம முத்துக்குமார் தான் வாய் விட்டார். என்ன பிரச்சனைன்றதை நம்ம கண்டுபிடிச்சோம். முத்துக்குமார் தான் முதல்ல வாய் விட்டது. அதனால தான் வந்து வாடா போடா சொன்னது எல்லாம் முத்துக்குமார் தான் ட்ரிகர் பண்ணதே வந்து அருணை. அருண் வந்து ஒரே ஒரு வார்த்தை தான் போ அப்படின்ற ஒரு வார்த்தை தான் சொன்னாப்புல. அதை வச்சு பயங்கர டெவலப் பண்ணி போயிருக்குது. ஆனால் காரசாரமாக போங்க. ஆனால் ஏன் முத்துக்குமாருக்கு வெளியிலேருந்து இவ்வளோ சப்போர்ட் இருக்குது? வெறும் அவர் பேசுறதுனால மட்டுமா? என்ன சொல்றது, அந்த மேடை பேச்சுக்கு எல்லாரும் மயங்கிடுறோமா? ஆனால் அவருடைய உண்மையான குணம் என்னன்னு தெரியாம மறைச்சிடுறாரு. அவரோட உண்மையான குணத்தை தமிழ் பேசுறதன் மூலமா என்ன பண்ணிடுறாரு, மறைச்சிடுறாருன்னு தான் அர்த்தம் இதுல. வெளிப்பட்டது. ஆமா, யார் யாருக்கெல்லாம் முத்துவோட பிடிக்காத குணங்கள், பிடிக்கல அவர் பண்றது தப்பு இல்ல அவர் பண்றது சரி அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. ஸோ இப்படி ஒரு வழியாக கொஞ்சம் காரசாரமாக போயிருக்கு. இதுமே வந்து அவங்க கண்டினியூ பண்ணலாமா, வானாவா, ஸ்ட்ரைக் பண்ணலாமான்றது பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். அதை மொத்தம் மக்களே ரொம்ப சுவாரஸ்யமாக போகுது. நீங்களும் பாருங்கள். தயவுசெய்து நமக்கு அப்படியே ஒரு லைக்கை தட்டி விடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.